குட் ஈவினிங் எவ்ரிஒன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எஸ்கியூஎல் சர்வர்ல கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட்ல வந்து லோக்கல் இன்ஸ்டன்ஸு, ரிமோட் இன்ஸ்டன்ஸு இதெல்லாம் வெரைட்டியா எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஐபி அட்ரஸ், சர்வர் நேமு, வேற ரிமோட் இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி. இப்போ அது ரிலேட்டடா ஒரு குயிஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு கிளாஸ் போறதுக்கு முன்னால. வாட் இஸ் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி? இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பவர்ஷெல் கமாண்ட்ல எதுக்காகன்னா எஸ்கியூஎல் கொரிஸ் இருக்குல்ல, அது வந்து பவர்ஷெல் வழியா ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பவர்ஷெல் கமாண்ட்லெட்ஸ். விச் பேராமீட்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை தி எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டன்ஸ்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களோட சர்வர் நேமை கொடுப்பீங்க. டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்து என்ன சர்வர் நேம் ஸ்லாஷ் இன்ஸ்டன்ஸ் நேம் அந்த மாதிரி. இது வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்க வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், இல்ல உங்களோட சர்வர் இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுக்கலாம். அடுத்து ஹவு டு யூ கனெக்ட் டு எ நேம்டு இன்ஸ்டன்ஸ் கால் எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஸ் ஆன் தி லோக்கல் மெஷின்? உங்களோட லோக்கல் மெஷின்ல எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஸ்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அதை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்து ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்குள்ள உங்களோட பிசி நேம் இல்ல லோக்கல் ஹோஸ்ட். எப்படி இங்க போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி இதுதான் வந்து குமார் பிசி ஸ்லாஷ் எஸ்கியூஎல் பிரஸ் அப்படின்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான் இந்த இடத்துல. அடுத்து பை டிஃபால்ட் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி யூசஸ் விச் ஆத்தென்டிகேஷன்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். டிஃபால்ட்டா விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் யூஸ் ஆகும் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கல அப்படின்னா. If you do not pass username, password or credential, PowerShell uses the current Windows identity to connect database. அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து which of this is required on the server for clients to connect to a named instance over the network? ஒரு நெட்வொர்க் வழியா நீங்க சர்வரை கனெக்ட் பண்றதுக்கு நேம்டு இன்ஸ்டன்ஸை என்ன வேணும் இந்த ஃபாலோவிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்டோஸ் டிஃபெண்டர் ஆஃபா இருக்கணுமா, இல்ல எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ கிளையண்ட் வேணுமா, இல்ல ஐஏஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கணுமா, இல்ல எஸ்கியூஎல் சர்வர் ப்ரௌசர் சர்வீஸ் ரன் ஆகணுமா? இதுவும் ரைட் ஆன்சர் தான். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இல்லாம கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம் எஸ்கியூஎல் சிஎம்டி வழியா. அதனால இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. இதுதான் கரெக்டான ஆன்சர். எஸ்கியூஎல் சர்வர் ப்ரௌசர் சர்வீஸ் ரன்னிங்ல இருக்கணும். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான் அது. services.msc போயிட்டு எஸ்கியூஎல் அப்படின்னு எஸ்ன்னு அடிச்சீங்கன்னா வரும். அதுல எஸ்கியூஎல் சர்வர் ப்ரௌசர்னு ஒரு சர்வீஸ் இருக்கு பாருங்க. ப்ரொவைட் எஸ்கியூஎல் சர்வர் கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் டு கிளையண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த போட்டிருக்கு பாருங்க. இந்த சர்வீஸ் ரன்ல இருக்கணும். அடுத்து விச் கமாண்ட் ரன்ஸ் ஏ டாட் எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் ஃபைல் எகென்ஸ்ட் ஏ சர்வர்? ஒரு சர்வருக்கு எகென்ஸ்டா எந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு எஸ்கியூஎல் ஃபைலை ரன் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா பார்த்தோம்னா எஸ்கியூஎல் கொரி ரன் பண்றீங்கனாவே இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி கொடுப்போம். என்ன பேராமீட்டர்னா ஹைஃபன் இன்புட் ஃபைல், அந்த ஃபில் பார்த்து அந்த எஸ்கியூஎல் ஃபைல். இந்த ஃபைல் டாட் எஸ்கியூஎல் ஃபைல் வந்து சி டிரைவ்ல போய் வச்சிருக்கீங்கன்னா ஃபைல் டாட் எஸ்கியூஎல்ல நீங்க என்ன ரன் பண்ண போறீங்களோ அந்த எஸ்கியூஎல் கொரி கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அது வந்து இன்புட் ஃபைலை வாங்கி ரன் ஆகும். கரெக்ட் பேராமீட்டர் ஃபார் யுவர் ஃபைல் இஸ் ஹைஃபன் இன்புட் ஃபைல் which points to the .sql script to execute. இதுதான் ஆன்சரு. அடுத்து வாட் இஸ் த சேஃபஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் ஆட்டோமேஷன் வென் யூ மஸ்ட் யூஸ் எஸ்கியூஎல் கிரெடென்ஷியல்? ஒரு ஆட்டோமேஷன் பண்றப்ப எஸ்கியூஎல் கிரெடென்ஷியலை நீங்க யூஸ் பண்ணும்போது எது சேஃபஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுதான். பிஎஸ் கிரெடென்ஷியலை நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி
XML நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பாத்துக்கு ஃபைல் ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டுறீங்க. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான் அது. எக்ஸ்போர்ட் CLI XML அப்படிங்கிற கமெண்ட் என்ன பண்ணும்னா உங்களோட கிரெடென்ஷியலை என்கிரிப்ட் டு தி கரண்ட் யூசர் பிளஸ் மெஷின் வயா DPAPI. இது எதுக்காகனா ஆட்டோமேஷன் பண்றப்ப சேஃபா அந்த பாஸ்வேர்டு யாரும் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணாம தவிர்க்கிறதுக்காக, ஹேக்கர்ஸ் கிட்ட அலோவ் பண்ண விடாம. கெட் கிரெடென்ஷியலி சேஃப் பட் நாட் ஆட்டோமேட்டட். எப்பயுமே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாஸ்வேர்டை ஸ்கிரிப்ட்ல டைப் பண்ணாதீங்க. நம்ம எப்படி பாப்பப்ல வாங்கணும், MSG அப்படின்னு சொல்லி பாப்பப்ல வாங்கணும்ல லாஸ்ட் கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இன்புட் பண்ணி அதை வாங்கி XML ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா PS கிரெடென்ஷியல் வழியா அதை ஓபன் பண்ணா கூட பாஸ்வேர்டு தெரியாது. நெக்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்றப்ப அந்த XML ஃபைல்ல இருந்து எடுத்துக்கும் பாஸ்வேர்டு. அடுத்து எந்த பாராமீட்டர் வந்து what does trust server certificate do in SQL command ரன் பண்றப்ப trust server certificate அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எது இன்வோக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு tells client to accept the server certificate even if it is not trusted. இது என்ன சொல்றீங்க? அப்ப அந்த சர்வர் சர்டிபிகேட் வந்து ட்ரஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஈவன் நீங்க வந்து கிளையண்ட்ட அந்த சர்வர் சர்டிபிகேட் வந்து ட்ரஸ்டடா இல்லைன்னா கூட இந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட கொரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கமெண்ட் என்ன பண்ணும்னா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் கிளையண்ட்டுக்கு இந்த பைபாஸ் சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட் வேலிடேஷனை பைபாஸ் பண்ணி விட்டு கொடுக்குற சர்டிபிகேட் வந்து ட்ரஸ்ட் பண்ணி உள்ள போப்பா கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெரும்பாலும் எங்க யூஸ் பண்ணோம்னா லேப் இல்ல செல்ஃப் சைன் சர்டிபிகேட் சினாரியோஸ்ல யூஸ் பண்ணுவோம். அடுத்து யூ ரன் invoke SQL CMD and get named pipes provider. could not open a connection. இந்த எரர் வருது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL சர்வர் வந்து ரீச்சபிள்ல இருக்குதா, TCP/IP போர்ட் எனேபிள்ல இருக்குதா, ஃபயர்வால் 1433க்கு அலோவ் பண்ணதா, இந்த 3 விஷயங்களையும் பார்ப்பீங்க. SQL சர்வர் ரீச்சபிளா இருக்குன்னா சர்வீஸ்ல போய் பார்க்கலாம். அடுத்து வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன், நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததான் ஹைஃபன் வெர்போஸ்க்கும் ஹைஃபன் டீபக்குக்கும் இன்வோக் SQL CMD ரன் பண்றப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைஃபன் வெர்போஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மெசேஜை தரும், ஹைஃபன் டீபக்ங்கிறது இன்டர்னல் டீபக் மெசேஜை தரும். இதுக்கு நீங்க வந்து டீபக் ப்ரிஃபரன்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ டீபக் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமா இந்த மாதிரி நீங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். நம்ம டீபக் கொடுக்குறப்ப ஒரு லைன் 2 லைன் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு வெர்போஸ்ல ஒரு சில இடத்துல வரல. ஆனா இந்த காப்பி ஐட்டம், கெட் சைல்டு ஐட்டம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெர்போஸ் கொடுத்தீங்கன்னா கூட வந்துச்சு லாஸ்ட் கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். ஒருவேளை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலன்னா அலாரம் செட் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக அடுத்த நாள் இதே டைமுக்கு கிளாஸ் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்லை டைம் கிடைக்கிறப்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அலாரம் செட் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பாக செய்வீங்க. அதுக்கு ஒரு டைம் வந்து பிளாக் பண்ணிடுங்க, இந்த டைமில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் அலாரம்னா வைக்கலையோ அலாரம் வச்சிருங்க. மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்னாலே அடிக்கிற மாதிரி. அப்பதான் நீங்க ரெடி ஆவீங்க. நோட் பென் வச்சுக்கோங்க மஸ்ட். நம்ம வந்து உடனே கிளாஸ்க்கு போயிடலாமா? ஆமா, இதுவரை என்னென்னலாம் பார்த்துருக்கோம். பவர்ஷெல்லோட இன்ட்ரொடக்ஷனு, பவர்ஷெல் ஆப்ஜெக்ட்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றது, பவர்ஷெல் ப்ரொவைடரு, ஃபைல் சிஸ்டம் இதை பத்தி பார்த்தோம். என்னென்ன வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், கண்டிஷனல் லாஜிக், லூப்ஸ் இதுலலாம் எப்படி ஒர்க் பண்றது, என்ன மாதிரியெல்லாம் ரீயூசபிள் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது, அப்புறம் எரர் எப்படி ஹேண்டில் பண்ணி ப்ரோக்ராமை கரெக்டாக ரன் பண்றது, ட்ரை கேட்ச் ஃபைனலி, அப்புறம் SQL சர்வர் மாடியூல் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, இன்வோக் பண்றது,
ஒரு எஸ்கியூஎல் சர்வரை எப்படி கனெக்ட் பண்ணி வெவ்வேறு இன்ஸ்டன்சஸ் லோக்கல் ரிமோட்டு இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எஸ்கியூஎல் கொரீஸை எப்படி ரன் பண்றது, ரிசல்ட்ஸ் எப்படி ரீட் பண்றது, எப்படி ஃபார்மட் பண்றது, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிளாஸ் போயிடலாமா? ரெடி அப்படின்னு சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. இது எதுக்காகன்னா ஆக்டிவா லிசன் பண்றீங்களா அப்படிங்கிறதுக்காக சாட்ல ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரெண்டு பேர் தான் டைப் பண்ணியிருக்கீங்க. இப்போ மற்ற பேர்லாம் ஆக்டிவா லிசன் பண்ணலையா? நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஒருவேளை மற்றவங்களுக்கு ஏதாவது சவால் அப்படின்னா டைரக்டா எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்க. என்ன மாதிரி இஷ்யூஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். நீ கிளாஸ்க்கு போயிடலாமா? எக்ஸிக்யூட் ரன் கொரீஸ் அண்ட் ரீட் ரிசல்ட்ஸ் இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதான் இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படி ஒரு கொரீஸை ரன் பண்றது அப்படின்னு சொல்லி. வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் அண்ட் ஃபாஸ் கொரி ரிசல்ட்ஸ் இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொரியை ரன் பண்ணுவோம். என்ன கொரிங்கிறத ஹைஃபன் கொரிங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணி அதுக்குள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்து என்ன கொரியோ அதை நீங்க பாஸ் பண்ணிப்பீங்க. இந்த இதோட அவுட்புட் எல்லாம் எங்க வாங்கிக்கிறேன்? இந்த வேரியபிள்ல வாங்கிக்கிறேன். $dbs இது என்ன பேர் வேணாலும் இருக்கலாம். உங்க பேர் கொடுத்தாலும் அது ஒரு வேரியபிள் தான். இதுல வாங்கிட்டு இதுல வாங்கியிருக்கிறத பைப்புங்கிறது பாஸ் பண்ற ஒரு சிம்பிள். இப்ப இதுல என்ன இருக்குதோ இதை இங்கிட்டு பாஸ் பண்ண போறேன். எப்படி டேபிளா ஃபார்மட் பண்ணி பாஸ் பண்ண போறேன். இதுதான் இது. இது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? பவர் ஷெல் போயிருந்தேன். கண்ட்ரோல் எம் நியூ கொரி. பவர் ஷெல் எப்படி போகணும்னு தெரியாதவங்களுக்கு இப்படி டைப் பண்ணி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இல்ல ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட ஓப்பன் ஆயிரும். நான் என்ன பண்ண போறேன்? $40 என்ன பண்ண போறேன்? இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி தானே, சர்வர் இன்ஸ்டன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் என்ன ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கல. டேட்டாபேஸ் என்ன மாஸ்டர். கொரி பேராமீட்டர் என்ன கொடுக்க போறோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டாபேஸ். ரன் பண்ணலாமா? இப்போ $கார்த்தி வாங்கிட்டேன். இப்போ இந்த ஃபார்மட் டேபிள்னு ஒன்று பார்த்தோம்ல, இதுல பாருங்க. இப்போ நான் இது ரன் பண்றேன். அவுட்புட் எப்படி வருது பாருங்க. ஏன் அவுட்புட் வரலன்னா அதை $கார்த்திங்கிறத நான் காலே பண்ணல. டிக்ளேர் பண்ணதோட அப்படியே அசைன் பண்ணி விட்டேன். அதை வந்து நான் அடுத்தது கால் பண்ணோன்னா தானே வரும் அவுட்புட். அந்த கொரியோட அவுட்புட் தான் இது. இந்த இது பாருங்க எவ்வளவு காலம்ஸ் இருக்கு பாருங்க. அதுல நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பைப் சிம்பிள் கொடுத்து ஃபார்மட் டேபிள். சரி, பைப்புங்கிறது இந்த இந்த பக்கம் இருக்கிறத இங்கிட்டு நகர்த்தி விடுறது. அதுதான் அந்த வேலை பண்ணும் பைப்புங்கிறது. அதை நான் வச்சுங்க. ஃபார்மட் டேபிள் ஃபார்மட் டேபிள் F5 பிரஸ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க
முதல்ல எப்படி வந்துச்சு, இப்ப எப்படி வருது பாருங்க. இப்போ டேபிள் ஃபார்மேட்டா தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? வந்து அப்படியே பாருங்க, அப்படியே வெர்டிகலா வந்துச்சு. இப்போ டேபிள் ஃபார்மேட்டா வருது. இந்த மாதிரி நீங்க ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க சொல்லியிருப்பேன். இதுல நீங்க வந்து என்ன காலம், எவ்வளவு ஆட்டோ சைஸ் வச்சுக்கணும், இது எல்லாமே நீங்க வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கூட நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். டேபிள் ஃபார்மேட் பண்றப்ப எதுக்கெல்லாம் நீங்க வந்து என்னென்ன காலம்லாம் நீங்க யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ சரி, வாட் டஸ் ரன்னிங் எஸ்கியூஎல் கொரி மீன்? எஸ்கியூஎல் கொரி ரன் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும்னா, எஸ்கியூஎல் கமாண்ட்ஸை எங்க அனுப்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்கு அனுப்பும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு retrieve ஆர் மேனிப்புலேட் டேட்டா. ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்காகவோ இல்ல மேனிப்புலேட் பண்றதுக்காகவோ நம்ம வந்து இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி யூஸ் பண்ணி கொரிய ரன் பண்றோம். அந்த கொரி என்னவா இருக்கும், செலக்ட் கொடுத்தீங்கன்னா ரிட்ரீவா இருக்கும், மேனிப்புலேட்னா இல்ல இன்செர்ட் அப்டேட் டெலிட் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணும். மெயினா என்ன நம்ம வேலை செய்வோம்னா செலக்ட் எஸ்ஐயூடின்னு சொல்லுவாங்க. செலக்ட், இன்செர்ட், அப்டேட், டெலிட், இது எல்லாமே பவர் ஷெல்ல நீங்க கொரிய டைரக்டா ரன் பண்ணலாம் பை யூசிங் ஒரு கமாண்ட்லெட்ஸ். இது நம்ம பிரபலமான ஒரு ஃபெமிலியரான கமாண்ட்லெட்ஸ் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம், இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம கதை பார்க்குறோம். ஒரு ஜெயிண்ட் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆர்கனைஸ் லைப்ரரி இருக்கு. ஒரு ஜெயிண்ட் மாதிரி ஒரு பிரம்மாண்டமா. அங்க பாத்தீங்கன்னா வெறும் புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கோ இல்ல ஒரு கேமுக்கு சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன யூசர் நேம், எவ்வளவு ஸ்கோரு, எவ்வளவு அனிமல் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி இந்த மொத்தத்தையும் நம்ம என்ன சொல்றோம், லைப்ரரி. இந்த மொத்தத்தையும் டேட்டா பேஸ் நம்ம சொல்றோம். இப்போ இங்க போயிட்டு நான் ஒரு கொரிய ரன் பண்றது எப்படின்னா, ஒரு டிடெக்டிவ் அனுப்பிச்சு எனக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நோட்டை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி லைப்ரரியன்ட்ட கேட்கிற மாதிரி இந்த கதையில. இப்ப யூங்கிறது யாரு, நீங்க தான். நீங்க யாரு, டிடெக்டிவ். இப்ப லைப்ரரியன்கிறது யாரு, அதுதான் கம்ப்யூட்டர். நம்ம கதையில இஸ் சம்திங் லைக் பவர் ஷெல், நம்மளோட பவர் ஷெல். இப்ப யுவர் நோட் அப்படிங்கிறது, நீங்க ஒரு நோட்டு கேட்குறீங்கல்ல, அந்த நோட்ல என்ன, அதுதான் நீங்க அனுப்பிச்சிட கொரி. தி ஸ்பெஷல் கமாண்ட் யூ ரைட் ஆர் ரீட். நீங்க ரீடா இருக்கலாம் இல்ல ரைட்டா இருக்கலாம், நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் யுவர் நோட்டுங்கிறது. இப்ப லைப்ரரிங்கிறதுல இந்த கதையில அதுதான் இந்த டேட்டா பேஸ். அங்கதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நீங்க லைப்ரரின்ட்டு என்னன்னா எக்ஸாக்ட்லியா என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் டு இந்த லைப்ரரி. இந்த லைப்ரரி இந்த டேட்டா பேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத லைப்ரரியன் யாரு, பவர் ஷெல்ல சொல்லலாம். நீங்க தெளிவா நான் வந்து இதை செலக்ட் பண்றப்பா இல்ல இன்செர்ட் அப்டேட் டெலிட் பண்றப்பா அப்படிங்கிறத நீங்க வந்து குறிப்பிடலாம். இப்ப நீங்க என்ன மாதிரி நோட்ஸ் எல்லாம் அனுப்பலாம், நீங்க வெவ்வேறு வேலைகளை பவர் ஷெல்ட்ட செய்யறதுக்காக யூ கேன் ஆஸ்க் த லைப்ரரியன் டு டூ டிஃபரண்ட் ஜாப்ஸ். வெவ்வேறு வேலைகள் செய்யறதுக்கு லைப்ரரியன்ட்ட கேட்கலாம். நம்ம கதையில யார் லைப்ரரியன், பவர் ஷெல். இப்போ செலக்ட் பண்ணலாம். செலக்ட் கொரி அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஒரு லுக்அப் நோட் மாதிரி நீங்க லைப்ரரியன்ட்ட போயிட்டு, ஹலோ லைப்ரரியன் ப்ளீஸ் கோ ஃபைண்ட் மீ a லிஸ்ட் ஆஃப் ஆல் த கிட்ஸ் who have a score higher than 1000 in this game. இந்த கேம்ல 1000க்கு மேல யார் ஸ்கோர் வாங்கியிருக்காங்களோ அந்த லிஸ்ட் எனக்கு எடுத்துத்தா. லைப்ரரியன் என்ன பண்ணுவாரு, போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்ப இன்செர்ட் அப்படின்னா இது வந்து லுக்அப் நோட் செலக்ட். இன்செர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் நியூ ஸ்டஃப் நோட். நீங்க லைப்ரரியன்ட்ட போயிட்டு, ஹலோ லைப்ரரியன் ப்ளீஸ் ஆட் a நியூ பிளேயர் நேம்ட் அலெக்ஸ் வித் a ஸ்டார்டிங் ஸ்கோர் ஆஃப் 0. இப்ப நான் அலெக்ஸ்னு ஒரு நியூ பிளேயரை சேர்க்க போறேன், அதை நீங்க ஆட் பண்ணிக்கிங்க நியூ ஸ்டஃபா. ஸ்டார்டிங் ஸ்கோர் வந்து 0ன்னு அதில் மென்ஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ், இந்த லைப்ரரியன் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஃப்ரெஷ் கார்டா எழுதிட்டு லைப்ரரியில ஸ்டோர் பண்ணிடுவாரு. நம்ம கதையில லைப்ரரிங்கிறது யாரு, டேட்டாபேஸ். லைப்ரரியன்ங்கிறது யாரு, பவர் ஷெல். இப்ப இந்த ஃப்ரெஷ் கார்டுங்கிறது இன்செர்ட் டேட்டா. உங்களுக்கு இன்செர்ட் புரியுதா? அடுத்து அப்டேட். அப்டேட்டுங்கிறது ஃபிக்ஸிட் நோட், ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க, வாட் யூ சே, ஹலோ லைப்ரரியன் ப்ளீஸ் ஃபைண்ட் த பிளேயர் சாம் அண்ட் சேஞ்ச் த ஸ்கோர் டு 1500.
சாம்ங்கிற ஒரு பிளேயரை கண்டுபிடிச்சு அவரோட ஸ்கோரை 1500ன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ்? லைப்ரரியன் வந்து சாமோட கார்டு எடுத்துட்டு பழைய ஸ்கோரை டெலீட் பண்ணிட்டு ஒரு புது ஸ்கோரை அப்டேட் பண்ணி விட்டுருவார். புது ஸ்கோர் நம்ம என்ன கொடுத்தோம்? 1500ங்கிறது. இதுதான் ஃபிக்ஸிட் நோட் அப்டேட். இப்போ இந்த அப்டேட்டு, இன்சர்ட், செலக்ட், அடுத்து டெலீட். டெலீட்டுங்கிறது இந்த கிளீனப் நோட். நம்ம கதையில கிளீனப் நோட் அப்படின்னா நீங்க லைப்ரரியன்ட்ட போயிட்டு, ஹலோ லைப்ரரியன் ப்ளீஸ் ரிமூவ் த பிளேயர் டெய்லர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை ரெக்கார்ட்ஸ்ல இருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன பண்ணும்னா லைப்ரரியன் பவர் ஷெல்லு ஃபைண்ட்ஸ் டெய்லர்ஸ் கார்டு, டெய்லரோட கார்டை கண்டுபிடிச்சு டேக் இட்ஸ், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ல டெய்லர்ஸ் கார்டுங்கிறது ஒரு டேட்டா, ஒரு ரோ. எங்கேருந்து தூக்கிறோம்? அவுட் ஆஃப் த ஃபைலிங் கேபினட். உங்களோட டேபிள்ல இருந்தே அந்த ரெக்கார்டை தூக்கி விட்டுரும். லைப்ரரியன்கிற கார்டுங்கிற இன்ஃபர்மேஷனே தூக்கிறோம், டெலீட் பண்ணி விட்டுரும். சரி, இந்த கதைக்கு பவர்ஷெல் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லைப்ரரியன் வந்து மேனுவலா போயிட்டு போயிட்டு பண்றாருல ஒரு வேலையா, இந்த வேலைய நம்ம வந்து பவர்ஷெல் வந்து அப்படியே அனாலஜி அப்படியே கம்பேர் பண்ணீங்கன்னா, பவர்ஷெல்ங்கிறது ஒரு சூப்பர் பவர்ட் வாக்கி டாக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கனெக்ட்ஸ் யூ டைரக்ட்லி டு த லைப்ரரியன். உங்களோட லைப்ரரியனுக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஒவ்வொரு தடவையும் லைப்ரரிக்கு போயிட்டு நீங்க வந்து இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக யூ ஜஸ்ட் யூஸ் ஒரு வாக்கி டாக்கி. நம்மளோட வாக்கி டாக்கி யாரு? பவர்ஷெல். ஒரு ஸ்பெஷல் கமாண்ட் லைக் எப்படி யூஸ் பண்றீங்கன்னா, இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னா, நான் கேட்கிறத லைப்ரரியனுக்கு இப்பவே அனுப்பு அப்படிங்கிறத இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டிங்கிற ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன கேட்கிறேனோ அதை அனுப்பிச்சிரு லைப்ரரிக்கு, லைப்ரரியன்ட்ட. லைப்ரரியன்ங்கிறது யாரு? நம்மளோட கதையில நம்மளுக்கு சர்வீஸ் பண்றாருல, அவர் தான் லைப்ரரியன். இப்ப என்ன செய்யும்? இன்வோக் சிஎம்டிங்கிற ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி ஹே சென்ட் திஸ் எஸ்கியூஎல் நோட் டு லைப்ரரியன் ரைட் நவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் ஒரு வாக்கி டாக்கி கிடைச்சிருச்சுல்ல, பவர் ஷெல்ங்கிற ஒரு வாக்கி டாக்கி. ரொம்ப இவ்வளவு நேரம் செஞ்ச இன்சர்ட், செலக்ட், இன்சர்ட், அப்டேட்டு, டெலீட் இந்த 4 வேலையும் மேனுவலா பண்றதுக்கு பதிலா நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் வாக்கி டாக்கி உங்களுக்கு பவர் ஷெல் கிடைச்சிருச்சு. அதுல ஒரு ஸ்பெஷல் கமாண்ட் ரன் பண்றது மூலமா இந்த எஸ்கியூஎல் நோட்டை லைப்ரரியனுக்கு நீங்க அனுப்புவீங்க. இப்ப என்ன செய்யும் அப்படின்னா, ஸோ ரன்னிங் ஏ query இன் பவர் ஷெல் இஸ் ஜஸ்ட் எ சூப்பர் ஃபாஸ்ட் வே டு சென்ட் யுவர் நோட் அண்ட் கெட் அன் ஆன்சர் பேக் ஃப்ரம் த டேட்டா லைப்ரரி. நீங்க பவர் ஷெல்ல ஒரு கொரியை ரன் பண்றது மூலமா என்ன நடக்கும்னா, உங்களோட கொரி டேட்டா பேஸ் இருக்குல்ல, எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு என்ன நீங்க கேட்டீங்களோ இல்ல என்ன நீங்க செஞ்சீங்களோ, இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலீட்டோ, அதோட அவுட்புட்டை டக்குன்னு உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தருவிச்சிரும், ரெட்ரீவ் பண்ணி கொடுத்துரும். இன் எ நட்ஷெல் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் டெல்லிங் ஏ கம்ப்யூட்டர் எக்ஸாக்ட்லி வாட் இன்ஃபர்மேஷன் யூ வாண்ட் டு ஃபைண்ட், add, change or delete from its giant organized data library. நீங்க என்ன பண்ணலாம்? சர்ச் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். உங்களோட பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரி இருக்குல்ல, அதுல டேட்டாவை நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம், இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி? பவர் ஷெல்லுங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் வாக்கி டாக்கி யூஸ் பண்ணி. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியுதுல்ல? இது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நான் வந்து மூவ் ஆகிக்கிறேன். இந்த அனாலஜில ஞாபகம் வச்சுங்க, லைப்ரரிங்கிறது டேட்டாபேஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த கதையில லைப்ரரிங்கிறது நம்ம எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ். இது லுக்அப் நோட்டுங்கிறது நம்ம தேடுறோம்ல, அதுக்காக செலக்ட். நியூ ஸ்டெப் நோட்டுங்கிறது இன்சர்ட், வேல்யூ உள்ள இன்சர்ட் பண்றதுக்காக அந்த கதைப்படி. ஃபிக்ஸிட் நோட்டுங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை அதை அப்டேட் பண்றதுக்காக. கிளீன் அப் நோட்டுங்கிறது டெலீட்டுக்காக. இப்போ இந்த ஸ்டோரி கிளியர் தானே? கோயிங் டு அடுத்த ஸ்டெப் போறோம். இப்போ ஹவு டு எக்ஸிக்யூட் ஏ சிம்பிள் கொரி யூசிங் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி. நம்ம பார்த்ததே தான். நம்ம ஒரு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு ஒரு கொரியை ரன் பண்ணோம். இப்பயும் என்னன்னா அதே தான் பண்ண போறோம், வெவ்வேறு விதமா பண்ண போறோம்.
அங்க நான் என்ன பண்ணேன், இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை இங்கேயே கொடுத்துருப்பேன், இந்த டேட்டாபேஸ் நேமை இங்கேயே கொடுத்துருப்பேன், இந்த கொரிய இங்கே கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே ஒரு வேரியபிள்ல வாங்கி இங்க பாஸ் பண்ண போறேன். புரியுதா? கண்ட்ரோல் என் அப்படின்னா நியூ விண்டோ. நியூ கண்ட்ரோல் என், புது விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சா? பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், சர்வர் லோக்கல் ஹோஸ்ட் அட்வென்ச்சர் ஒர்க்ஸ். அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்னா ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் சர்வர்ல நீங்க டவுன்லோட் அட்வென்ச்சர் ஒர்க்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி கூட ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எஸ்கியூஎல் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் டேட்டாபேஸ் டவுன்லோட். இதை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். இது எஸ்கியூஎல் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ ரன் பண்ணலாமா? என்ன சர்வர், என் லோக்கல் ஹோஸ்ட் என்னோட சர்வருக்கு தான் போகிறேன், இந்த சர்வருக்கு தான். உங்களுக்கு வேறு சர்வர் பண்ணணும்னா அந்த சர்வர் நேம் கொடுத்துக்கங்க. டாலர் டேட்டாபேஸுங்கிற வேரியபிளுக்கு என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம்னா அந்த டேட்டாபேஸு. டாலர் கொரிங்கிறது என்ன கொரி ரன் பண்ண போகிறோம்னா அந்த கொரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிற ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணி அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்னு ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி எந்த கொரி ரன் பண்ண போறேன், டாப் 5 5 நேம் எடுத்துக்கிட்டு லிஸ்ட் பிரைஸ் எந்த டேபிள்ல, ப்ராடக்ட்ங்கிற டேபிள் எந்த. இது மூணையும் நான் ஜஸ்ட் அசைன் தானே பண்ணியிருக்கேன், ரன் பண்ண தானே வேலை செய்யும். இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி கால் பண்ணி ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர்ல அந்த சர்வரை அசைன் பண்ணிட்டு டாலர் ஹைஃபன் டேட்டாபேஸுங்கிற ஒரு பேராமீட்டர்ல டாலர் டேட்டாபேஸை அசைன் பண்ணிட்டு ஹைஃபன் கொரிங்கிற ஹைஃபன் கொரி அப்படிங்கிறதுல டாலர் கொரி அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிட்டு இதை ரன் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இது ரன் பண்றதுக்கு F5 ரன் ஸ்கிரிப்ட் F5 ஷார்ட்கட் கீழே இங்கே கிளிக் பண்ணாலும் ரன் ஆகும். ஏதோ எரர் வருது. என்ன எரர்னா பிரபலமான பரிச்சயமான எரர் தான். என்ன, எப்படி இதை சரி பண்ணணும்னு சொல்லுங்க, சாட்ல சொல்லுங்க. A connection was successfully established with the server, but then an error occurred during the login process. Provider SSL provider error 0. The certificate chain was issued by an authority that is not trusted. ஒரு சர்டிபிகேட் செயின் வந்து செக் பண்ணது, இது வந்து ட்ரஸ்டட் இல்லை அப்படின்னு சொல்லி எரர் திருப்புது. ஏதாவது ஐடியா இருக்குதா, இது எப்படி நம்ம சரி பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம். பரிச்சயமான எரர் தான், யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ட்ரஸ்ட் லைசன்ஸ் அபிஷேக் ரைட். நம்ம என்ன கொடுக்க போறோம், இங்க போயிட்டு ஹைஃபன் அடிச்சுட்டு தெரியல அப்படின்னா டீம் மட்டும் வச்சுக்கோங்க. வந்துருச்சு பாருங்க, இதுதான் இன்டெலிஜென்ஸ், இதோட அட்வான்டேஜ். அப்படியே டேபை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே இருக்கும், வந்துக்கும். டைப் பண்ண கூட தேவையில்லை. ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஓடிடும் பாருங்க. ரன் பண்றேன், ரன் ஆயிட்டு இருக்குது. எவ்வளவு நேரம் ஆகுது, வேற ஏதோ தப்பு இருக்குதா இருக்கு, வேற ஏதோ இஷ்யூ இருக்குதா, இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆகாது. வேற ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. cannot open database adventure works requested by the login file for user குமார் பிசி குமார். இது என்ன இஷ்யூ அப்படின்னு இருக்கா, ஐடியா இருக்கா? இது என்ன இஷ்யூ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னால நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டானு பார்க்கணும். லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் ஓகே, போய் பார்த்துக்கிறேன். சார் லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு. அடுத்து டேட்டாபேஸ் வந்து அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்னு போட்டிருக்கேன். அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் ஏதாவது டேபி இருக்கான்னு பார்ப்போமா? அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்ன்னு இல்லையே, இது 2022 பின்னால சேர்ந்து கிடக்குது. அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் டிடபிள்யூ இந்த 3. ஆனா அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்ங்கிற பேர்ல இல்ல, பின்னால 2022 ஒட்டிட்டு நிக்குது. அதை அப்படியே எழுதிடுறேன், அதான் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேனாட் ஓப்பன் டேட்டாபேஸ் அப்படிங்கிற எரர்லயே பாருங்க, இப்படி ஒரு டேட்டாபேஸை ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லி தானே எரர் திப்புது. இப்போ அதுதான் இஷ்யூ. வந்துச்சு பாருங்க அவுட்புட். 10 மினிட்ஸ்ல முடிய போகுது. திருப்பி நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம் இதே லிங்க் யூஸ் பண்ணி. கனெக்டட்ல இருங்க. இப்போ இது அப்படியே இங்க போயிட்டு நான் ரன் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி.
சரி, வந்துருச்சு பாருங்க. இதே அவுட்புட் தான் அங்கேயே வந்திருக்குதா? தெரியுதா உங்களுக்கு அவுட்புட்டு? இதே தான் அங்கேயே வந்திருக்கு. இதே அவுட்புட். எஸ்கியூஎல் சர்வர்ல என்ன பண்றீங்களோ அதை அப்படியே இங்க கொடுத்துக்க வேண்டியதான். டாலர் கொரின்னு கொடுத்து இது மீனிங்ஃபுல்லா டாலர் கொரி இங்க போயிட்டு அபிஷேக்னு அடிச்சீங்கன்னாலும் ஒர்க் ஆகும். இது ஒரு வேரியபிள் தான். இது அங்க அப்படியே கால் பண்ற இடத்துல அதையும் கால் பண்ணிக்கணும். அபிஷேக் வருது பாருங்க, தெரியுதா? இந்த ரன் ஆயிடுச்சு பாருங்க. இது மீனிங்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கொரின்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா அது அந்த வேரியபிள்ல கொரி வருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக. எப்பயுமே டிக்ளேர் பண்றப்ப மீனிங்ஃபுல்லா நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்போ அங்க போயிடலாமா? இப்போ வந்து என்ன பண்ணோம், ஒரு செலக்ட் கொரி ரன் பண்ணி பார்ப்போம். டாப் 5 நேம் லிஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு வந்தோம். எந்த ப்ராடக்ட்ங்கிற டேபிள் எந்த டேட்டாபேஸ்ல, அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்ங்கிற டேட்டாபேஸ்ல. இப்போ ஒரு கவுண்ட் பண்ணி பார்க்க போறேன். அந்த டேட்டாபேஸ்ல மொத்த இதுல எவ்வளவு கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன், டைப் பண்ணாம. நான் காப்பி பண்ணி டைப் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகுது, நிறைய சொல்ல முடியல. இப்போ லோக்கல் கோஸ்ட் தான். இது டேட்டாபேஸ் நம்ம மாற்றணும், வேற எல்லாமே ஒர்க் அவுட் தான். இது மட்டும் போடலையா? ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் ரன் பண்ணலாமா? இப்போ நான் என்ன பண்றேன், கவுண்ட் பண்றேன். செலக்ட் கவுண்ட் ஸ்டார்ங்கிறது என்ன பண்ணும்னா அஸ், இது அலையஸ் நேம். இப்போ செலக்ட் கவுண்ட் ஸ்டார் அஸ்ன்னு உங்களுக்கு புரியறதுக்கு டோட்டல் கஸ்டமர்ஸ்க்கு மீனிங்ஃபுல்லா ஏதோ ஒரு பேரை கொடுத்துக்கலாம். இது என்ன செய்யுதுன்னா கஸ்டமருங்கிற டேபிள்ல இந்த டேட்டாபேஸ்ல மொத்த கவுண்ட் எவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிதான் நம்மளோட ரெக்யர்மெண்ட். கவுண்ட் டோட்டல் கஸ்டமர் இன் அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் டேட்டாபேஸ், அதுதான் ரெக்யர்மெண்ட். இப்ப இது வந்து சரி, இது எதுக்கு இதுக்கெல்லாம் போய் பவர் ஷெல்ல போயிட்டு எழுதிக்கிட்டு இங்கே போயிட்டு இது அப்படியே ரன் பண்ணோம்னா வரப்போகுது, இதுக்கு எதுக்கு இவ்வளவு 4 லைன் எழுதிக்கிட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? சரி, இது ஒரு லைன்ல எடுத்துடலாமே. இது எதுக்குங்க 4 லைன் எழுதி பவர் ஷெல்ல? பவர்ஷெலோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு சர்வர்ல கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிடுறீங்க. 100 சர்வர்ல வேணும்னு வச்சுங்களேன், அழகா சர்வருங்கிறத ஒரு ஃபைல்ல கொடுத்து கால் பண்ணி ரீட் பண்ணி 100 சர்வர்லயும் போயிட்டு இந்த வேரியபிள இந்த கொரிய ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டு வந்துடும். அட் ஏ டைம்ல ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷத்துல நீங்க எவ்வளவு என்ன உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ஒவ்வொரு சர்வரா நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கொரிய ரன் பண்ணி பொழுது விடிஞ்சிரும். அது ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ஒரு டிலே டாஸ்கா போயிடும் அது. இதுதான் அட்வான்டேஜ் பவர் ஷெல்லோட. அவ்வளோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூலா இருக்கும் பவர் ஷெல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபெச் பண்றதுக்கு உள்ள இருந்து எடுத்துட்டு வரப்ப வெவ்வேறு சர்வர்ல இருந்து. இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து ஒரு வேர் கிளாஸ் ரன் பண்றேன். எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் 1000 வெள்ளிக்கு மேல இருக்கிற எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸை ரன் பண்றேன். கண்ட்ரோல் என் பேஸ்ட். சரி, காப்பி ஆகல இருக்கு. சரி, லோக்கல் ஹோஸ்ட் 2022 ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் ரன் பண்ணிக்கலாமா? எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. 1000 வெள்ளிக்கு மேல இருக்கிற பொருள்கள்லாம் லிஸ்ட் பண்ணு, அதான் ரெக்யர்மெண்ட். ஃபைண்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ். அப்ப என்ன, ப்ராடக்ட்ங்கிற டேபிள்ல போயிட்டு இந்த வேர் லிஸ்ட் பிரைஸ் 1000. அடுத்து ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போறேன். இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், ஃபெச் தானே பண்ணிட்டு வந்தோம். இப்ப ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போறேன். பாருங்க, என்ன கார்த்தி? ப்ரொடக்ஷன் டாட் ப்ராடக்ட், ப்ரொடக்ஷன் டாட் ப்ராடக்ட்னு இருக்குல்ல ஜி, அது இந்த ப்ரொடக்ஷன்ங்கிறது என்னன்னா, நீங்க ஆர்க்கிள்ல ஸ்கீமான்னு சொல்லுவீங்கல்ல, இங்க என்னன்னா ஓகே. நீங்க இந்த டேட்டாபேஸ்ல இருந்து ரன் பண்றீங்கல்ல, அப்ப நீங்க அது கொடுக்கவே தேவையில்ல. சேல்ஸ் கொடுக்கலன்னாலும் அது ரன் ஆகும். கஸ்டமர்ங்கிற டேபிள் தான் எடுத்துட்டு வரும். சரி, டிஃபால்ட் அது. இது ஆக்சுவலா எதுக்கு அதை கொடுப்போம் அப்படின்னா, கஸ்டமருங்கிற டேபிளே இந்த டேபிள்ல வெவ்வேறு இடங்கள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த இதை நான் எக்ஸ்பாண்ட் பண்றேன். இது வந்து எஸ்கியூஎல் திங்க் இது. இப்ப இங்கேயும் கஸ்டமர் இருக்கு, இங்கேயும் வேற எங்கேயாவது கஸ்டமர் இருக்கான்னு பார்ப்போமா?
ஓகே. இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ்லயும் ஒரு எம்ப்ளாயின்னு இருக்கு, சேல்ஸ்லயும் எம்ப்ளாயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரெண்டையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்கன்னா, ஒரு முன்னால ஒரு ஸ்கீமா நேம் போட்டு அக்சஸ் கொடுக்கறதும் எப்படி கொடுப்பீங்கன்னா, கிராண்ட் செலக்ட் ஆன் ஸ்கீமா நேம் டாட் டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் அவருக்கு அக்சஸ் இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸுங்கிற ஸ்கீமாவில் உள்ள எம்ப்ளாய் டேபிளுக்கு. இந்த சேல்ஸ் டாட் எம்ப்ளாயின்னு ஒரு இமேஜின் பண்ணிக்க சொன்னால அந்த டேபிளுக்கு அக்சஸ் இருக்காது. ஸ்கீமாங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றதுக்கும் அக்சஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேட்டகரைஸ் பண்ணி. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா ஓகே. ஹியூமன் ரிசோர்சஸ்ல என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு அதெல்லாம் ஒரு ஸ்கீமாவில் போடு, பெர்சன்ங்கிற ஸ்கீமாவில் என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு வகைப்படுத்து, ப்ரொடக்ஷன்ங்கிற ஸ்கீமாவில் என்னென்ன டேபிள்ஸ். இது வந்து ஆரக்கிள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இங்க என்னன்னா ஒரு டிபிக்குள்ள நிறைய ஸ்கீமா வச்சுக்கலாம். இந்த டிபிக்குள்ள எத்தனை ஸ்கீமா இருக்கு பாருங்க, டிபிஓங்கிறது டிஃபால்ட். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். அதனால என்னன்னா ஓகே. எப்பயுமே கொரி ரன் பண்றப்ப முன்னால ஸ்கீமா கொடுத்துட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் வராது. இந்த ப்ராடக்ட்ங்கிற பேர்ல இன்னொரு ஸ்கீமாவில் ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப தப்பு எரர் வரும். அப்ப நீங்க ப்ராப்பரான ஒரு ஸ்கீமா கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டீங்கன்னா பக்காவா ரன் ஆயிரும். ஐ இந்த ஹோப். யூசருக்கும் ஸ்கீமாவுக்கும் டிஃபரன்ஸ் ஜி. யூசர் அப்படிங்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வகைப்படுத்திக்க முடியாது. இப்ப இந்த வகைப்படுத்திக்கிட்டோம் பாருங்க, கேட்டகரைஸ். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ்ங்கிற ஸ்கீமாவில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குங்கிறத இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணி வகைப்படுத்திக்கிறோம்ல, கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம்ல. யூசருங்கிறப்ப நீங்க ஜஸ்ட் அக்சஸ் மட்டும் தான் கொடுத்துக்கலாம். அக்சஸ் வந்து இந்த இருக்கு பாருங்களேன், ஒரு லாகின் கிரியேட் பண்ணிட்டு அந்த லாகினுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த லாகின்ங்கிறது இந்த சர்வர் லெவல்ல ஸ்கோப்பு. ஒன் செகண்ட். இந்த ஹரிங்கிறது இந்த லாகின் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா இது சர்வர் ஸ்கோப். இந்த ஹரியால இந்த சர்வர்ல இருக்கிற எந்த டேட்டாபேஸ் வேணாலும் போகலாம் அக்சஸ் இருந்துச்சுன்னா. இதுவே இந்த டேட்டாபேஸ்க்குள்ள போயிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அக்சஸ் கொடுக்குறீங்கன்னா இங்க ஒரு ஹரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த யூசரால இந்த டிபிக்குள்ள மட்டும்தான் அவரால் அக்சஸ் பண்ண முடியும். அதுவும் என்னன்னா எல்லா டேபிளுக்கும் அக்சஸ் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஸ்பெசிபிக் ஸ்கீமா மட்டும்தான் அவருக்கு அக்சஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹியூமன் ரிசோர்ஸ்ங்கிற ஒரு ஸ்கீமாவுக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்னா அந்த ஹரிங்கிற யூசருக்கு அந்த ஸ்பெசிபிக் ஸ்கீமா உள்ள இருக்குல்ல டேபிள்ஸ் அது மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். மெயினா ஸ்கீமாங்கிறது டு ப்ரொவைட் செக்யூரிட்டி பை கேட்டகரைசிங் டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இதை இங்கிட்ட வந்துட்டோம் எஸ்கியூஎல் சர்வர் சைடு பவர்ஷெல் விட்டுட்டு. இப்போ இந்த இன்சர்ட்டை பாருங்க, இன்சர்ட் நியூ ரெக்கார்ட். ஒன் செகண்ட். சாரி. இப்ப நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம் பாருங்க. இது என்ன செய்யும்,